சிறுநீரக நோய்கள் அதாவது கிட்னி டிசீசஸ் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலில் ரொம்பவும் டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோ எது பற்றி அப்படின்னு சொன்னால், சிறுநீரக நோய்கள் அல்லது வேறு சில நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீரகம் அமைந்திருக்கின்ற அமைவிடத்திலோ அல்லது வயிற்று பிற்புறத்திலாக இருக்கட்டும் அல்லது வயிற்றை சுற்றியோ அல்லது இடுப்பு பகுதியிலோ ஏற்படக்கூடிய வலிகளும் அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ரொம்பவும் டீட்டெயில்ஸாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறுநீரகங்களினுடைய அமைவிடத்தை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனை முதல்ல உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக மனித சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் அடி வயிற்றின் பின்புறத்தில், அதாவது வயிற்றறைக்குழி அப்படின்னு சொல்லுவோம், விலா எலும்பின் கீழ்ப்புறமாகவும் முள்ளந்தண்டு எலும்பின் 2 பக்கங்களிலும் அமைந்துள்ளன. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இடுப்பு புறத்தில் உங்களுடைய கைகளை நீங்கள் தளர்வான நிலையில் வைக்கும் போது பெருவிரல் காண்பிக்கின்ற திசையில், அதாவது பெருவிரல் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் சிறுநீரகங்கள் பொதுவாக காணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுநீரகங்களின் அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைவிடத்தில் ஏதாவது வலிகளோ அல்லது ஏதாவது அசாதாரண நிலையை நீங்கள் உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மருத்துவ உதவி தேவை. நீங்கள் கண்டிப்பாக வைத்தியரின் ஒருவரின் உதவியோடு ஆய்வுகூட பரிசோதனைகள் மேற்கொண்டு இது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற வலியா அல்லது வேறு ஏதாவது சாதாரண நோய்களோ அல்லது சாதாரண நிலைகளில் ஏற்படக்கூடிய வலியா அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பலரது அனுபவங்கள் வாயிலாக பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறுநீரகத்தின் அமைவிடத்திலோ அல்லது சிறுநீரகத்தின் அமைவிடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படுகின்ற வலிகளும் அதனுடைய தன்மைகளையும் பொறுத்து எவ்வாறான நோய்களாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி சின்னதாக ஒரு பேசிக் ஐடியாவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பாக 100% இந்த தகவல்கள் உண்மையானதாக இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெயின் வேறுபடலாம். இதை நீங்கள் 100% உறுதி செய்து கொள்வதற்காக மருத்துவரனுடைய ஒரு உதவியோடு ஆய்வுகூட பரிசோதனைகளை மேற்கொண்டால் மட்டுமே உங்களால் அந்த சரியான தகவல்களை நீங்கள் பெற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங்கை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதற்கான சில டீட்டெயில்ஸை உங்களுக்கு தந்துடுறேன். கிட்னி சைட்ஸில் ஏற்படக்கூடிய வலிகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக நோய்கள் அல்லாத காரணங்களுக்காக ஏற்படக்கூடிய வலிகள். இது சிறுநீரக நோய்கள் அல்லாத சில நோய்களுக்காக இருக்கட்டும் அல்லது சில இர்ரெகுலர் போஸ்டர்ஸ் ஆக இருக்கட்டும், இதன் மூலம் ஏற்படக்கூடிய வலிகளாக காணப்படும். 2வது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்காக கிட்னி சைட்ஸில் ஏற்படக்கூடிய வலிகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1வது கேட்டகரி சிறுநீரக நோய்கள் தவிர்ந்த ஏனைய காரணங்களினால் ஏற்படக்கூடிய வலிகள் அல்லது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் தவிர்ந்த ஏனைய நோய்களினால் உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1வது வலிகள் என்ன அப்படின்னு சொன்னால் நெஞ்சுப்புறத்தில், அதாவது நெஞ்சுப்புறத்தின் ஓரளவுக்கு கீழ்ப்புறமாக விலா எலும்பிற்கு நடுப்புறமாக ஏற்படக்கூடிய வலிகள். பொதுவாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எரிவு போன்ற ஒரு வலியினை ஏற்படுத்தும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குடற்புண், அதாவது அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு வலிகள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி சம்பந்தமான வலிகளுக்குள்ள நாங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு நெஞ்சு பகுதியில், அதாவது விலா எலும்பிற்கு சற்று அடிப்புறத்திலிருந்து உங்களுடைய வயிற்றறை குழி வரைக்குமான ஒரு பகுதியில் எரிவு போன்ற ஒரு உணர்வு அல்லது சின்னதாக ஒரு பெயினை நீங்கள் உணர்வீங்களா இருந்தால் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்சர், அதாவது குடற்புண்ணிற்குரிய ஆரம்ப வலிகளாக காணப்படலாம். இது தொடர்பாக நீங்கள் உறுதிப்படுத்தல்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவரை நீங்கள் நாட வேண்டும்.
தென் இரண்டாவது டைப் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வயிற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய வலிகள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்சரனுடைய இரண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரம்ப அறிகுறி வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியிலோ அல்லது கீழ் நெஞ்சு பகுதியில் வந்து எரிவுகள் போன்ற ஒரு வலிகள் வந்து காணப்படலாம். அடிவயிற்றிலோ அல்லது வயிற்றுப்புறத்திலோ ஏற்படக்கூடிய எரிவுகள் அல்லது சின்னதாக வலி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்சருக்கான ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். தென் அடுத்தபடியாக அடிவயிற்றிற்கும் தொப்புளிற்கு கீழ்ப்புறமாகவும் அதாவது இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகள். பொதுவாக வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரசைட்ஸ் அதாவது குடலில் ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணி புழுக்களினால் ஏற்படக்கூடிய ஒரு வலி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வேர்மி டேப்லெட்ஸ் அதாவது பூச்சிகளுக்கான ஒரு மாத்திரைகளை நீங்கள் உள்ளெடுத்தாலே போதும் இதனுக்குரிய அந்த வலிகள் வந்து குணமாகும். எனினும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த ஒரு மருத்துவரின் ஆலோசனையினோடு நீங்கள் அந்த மருத்துவ மாத்திரைகளை வந்து உபயோகிப்பது சிறந்தது. தென் இதற்கு அடுத்தபடியான கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொப்புளை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகள். அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்புளை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து ஒரு வலி அல்லது குத்துதல் போன்ற ஒரு உணர்வை வந்து நீங்கள் உணர்வீர்கள். இதை தவிர அந்த வலிகள் முன்பு இருந்த வலிகளையும் பார்க்க சற்று அதிகரித்து வலதுபுறமாக நகர்வது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பெண்டிசைட்ஸ் அதாவது குடல் வளரியில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வலிகள். இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு கண்டிஷன்ஸ். அதாவது வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் அதனை குணப்படுத்த முடியும். இறுதி ஸ்டேஜ் அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்களா இருந்தால் கண்டிப்பாக சத்திர சிகிச்சை அதாவது அறுவை சிகிச்சைகளை வந்து நீங்கள் மேற்கொண்டதன் பிற்பாடு தான் முற்றாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இவ்வாறு உங்களுக்கு நோய் அறிகுறிகள் ஏற்படுமாக இருந்தால் கண்டிப்பாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்காக ஏற்படக்கூடிய வலிகள் அல்ல, அப்பெண்டிசைட்ஸ் அதாவது குடல் வளரியில் ஏற்படக்கூடிய அந்த தொற்றுதல் காரணமாக ஏற்படக்கூடிய வலிகள். எனவே சிறந்த ஒரு மருத்துவரின் உதவியை நீங்கள் கட்டாயம் நாடிக்கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக ஏற்படக்கூடிய வலியோட கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் முதுகுப்புறத்தில் ஏற்படக்கூடிய வலிகள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்காகவும் ஏற்படுகின்ற ஒரு வலிகளாக காணப்படலாம். இது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பொதுவாக அதாவது உங்களுடைய இடுப்பை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்த்த மேற்பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கு அல்லாத சில வகையான காரணங்களினால் ஏற்படக்கூடிய வலிகளாக காணப்படும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் அதாவது 50 அல்லது 60 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய மூட்டுகளுக்கு இடையிலுள்ள கசியிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து காலப்போக்கில் தேய்மானம் அடைவதன் காரணமாக கூட ஏற்படலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஸ்டியோபோரோசிஸ் அல்லது ஒஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்பாக ஏற்படக்கூடிய எலும்பு ரீதியான நோய்களுக்காக கூட இந்த பெயின்ஸ் வந்து ஏற்படலாம். இதை தவிர உங்களுடைய சிறுநீரகத்தின் அமைவிடத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் வந்து எலும்பு ரீதியாக ஏதாவது நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து சாதாரணமாக உங்களுடைய இன்கரெக்ட் போஷர்ஸ் ஆக கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் தூங்கும் போதோ அல்லது உட்கார்ந்து அதிக நேரம் வேலை செய்யும் போதோ ஏற்படக்கூடிய அந்த தசைகளில் ஏற்படுகின்ற அதாவது தசை நேர்களில் ஏற்படக்கூடிய இழுவை தன்மையாக இருக்கட்டும் அல்லது தசை நேர்கள் கிழிதல் அல்லது அந்த தசை நேர்களில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் காரணமாக உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கு கூட இவ்வகையான சிம்டம்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே இவ்வகையான சிச்சுவேஷனில் வந்து ரொம்பவே நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். சிறந்த ஒரு மருத்துவர் நாடி உங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். வலி நிவாரணி அதாவது நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயன்படுத்துகின்ற கிரீமாக இருக்கட்டும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுவீர்களாக இருந்தால் சிறிது நேரத்தில் அதாவது ஒரு நாளிலேயோ அல்லது 2 நாளிலேயோ அந்த நோய்கள் வந்து சரியாகப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்கரெக்ட் போஷருக்காக ஏற்படக்கூடிய வலிகள் தான் அது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஆனால் அந்த வலிகள் வந்து மாறாமல் நீண்ட காலத்திற்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்காக ஏற்படக்கூடிய வலிகளாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் சிறந்த ஒரு மருத்துவரை நாடி அதற்கான ஒரு வெரிஃபிகேஷனை நீங்கள் செய்ய வேண்டும். தென் இதற்கு அடுத்தபடியாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்காக உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான வகையில் நோய்கள் காணப்படுகின்றன. வெவ்வேறு விதமான நோய்களுக்கு வெவ்வேறு விதமாக வலிகள் காணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன காரணங்களுக்காக சிறுநீரகம் சம்பந்தமான அந்த இடத்துல வந்து வலிகள் ஏற்படுகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம் UTI அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரினரி
ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து பிளடர்லேயோ அல்லது ஜுரத்ராவிலேயோ அல்லது ஜுரீட்டர்லேயோ எந்தெந்த பகுதிகளில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். இந்த வலிகளை பொறுத்த வரைக்கும் பாரியளவான குத்துதல் போன்ற ஒரு உணர்வு வந்து காணப்படாது. இந்த வலிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மந்தமான ஒரு வலிகளாக காணப்படும். இந்த வலிகள் தொடர்ந்து காணப்படும். இதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வயிற்று பிரட்டல், வாந்தி, அதோடு யூரின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் கலரில் போகாமல் ஒரு அப்நார்மல் கலரில் வந்து வெளியேறும். இது தவிர சில சந்தர்ப்பங்களில் வந்து இரத்தம் கலந்த நிறத்தில் வந்து சிறுநீர் வெளியேறலாம், கடும் நிறத்தில் வெளியேறலாம். சில நேரத்தில் கிளவுடி அப்பியரன்ஸ், அதாவது புகார் அல்லது மேகமூட்டம் போன்ற ஒரு கலரில் வந்து யூரின் வெளியேறலாம். கூடவே சிலருக்கு வந்து காய்ச்சல் போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு யூடி, அதாவது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுள்ளது அப்படின்றத வந்து நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். எனினும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து ஆய்வுக்கூட பரிசோதனைகளாக யூரின் கல்ச்சராக இருக்கட்டும் அல்லது சிம்பிளாக யூஎஃப்ஆர், யூரின் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர அல்ட்ராசோனோகிராஃபி அல்லது ஸ்கேனிங் டெக்னிக்கை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இதனோடு கூடவே வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற ஒரு உணர்வும் கூட ஏற்படலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்கள், அதாவது சற்று மேற்புறமாக, அதாவது கிட்னி சைட்ஸில் வந்து சரியாக கிட்னி வந்து எந்த இடத்துல அமைந்திருக்குதோ அந்த இடத்துல வந்து பெயினை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் உணரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை நீங்கள் ஆரம்பத்தில் சரியாக கவனிக்காமல் விடும் பட்சத்தில் படிப்படியாக அந்த இன்ஃபெக்ஷன் அதிகரித்து கிட்னி சைட்ஸில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படையில் வந்து யூஎஃப்ஆர், யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் அல்லது யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்கேனிங் டெக்னிக், அல்ட்ராசோனோகிராஃபி அல்லது எக்ஸ்ரே அல்லது வேறு ஏதாவது விதமான பரிசோதனைகள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது. தென் இதற்கு அடுத்தபடியாக அடி வயிற்றிலோ அல்லது சிறுநீர் பாதை அல்லது சிறுநீர் வழியிலேயோ அல்லது கிட்னி சைட்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூர்மையான ஒரு வலியை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீரக கற்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு வலிகளாக அவை காணப்படலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறுநீர் பாதை, சிறுநீர் வழி அல்லது சிறுநீர் பையிலேயோ வந்து ஏற்படலாம். இவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசையும் போதோ அல்லது நகரும் போதோ கூடவே கற்களும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூர்மையான, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஊசியால் குத்துவது போன்ற ஒரு வலிகளை வந்து நீங்கள் உணர்வீர்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கற்களாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் பேசிக் டெஸ்ட்டை நீங்கள் செய்வதோடு ஸ்கேனிங் டெக்னிக், அதாவது அல்ட்ராசோனோகிராஃபியோ அல்லது எக்ஸ்ரேயோ போன்ற பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தென் ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக கிட்னி ஃபெயிலியர், அதாவது சிறுநீரகம் செயலிழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து பொதுவாக எந்த ஒரு சிம்டம்ஸையும் காண்பிக்காத ஒரு நிலைமையிலும் வந்து காணப்படும். எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதனை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிறுநீரகம் முற்றாக தொழிற்பாடைகளை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் வலிகள் இல்லாமலேயோ அல்லது வேறு எந்த அறிகுறிகளை காண்பிக்காத நிலைமையிலும் கூட உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். எனவே இது தொடர்பாக நீங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய சிறுநீரகம் சம்பந்தமான பரிசோதனைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். சிம்பிளாக நீங்கள் யூஎஃப்ஆர், அதாவது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிசோதனை வந்து மிகவும் எளிய பரிசோதனை, அதிக அளவில் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. இது பொதுவாக அரசாங்க வைத்தியசாலைகளில் இலவசமாக செய்யப்படுகின்றது அல்லது நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளலாம் அல்லது ஏதாவது மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் வந்து நீங்கள் இந்த பரிசோதனை வந்து மேற்கொள்ளலாம். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக உங்களுடைய சிறுநீரகங்கள் இயங்குகின்றதா, தொழிற்படுகின்றதா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதனால் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகம் சம்பந்தமான இடத்தில், அதாவது சிறுநீரகத்தின் அமைவிடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படுகின்ற வலிகள் பொலிசிஸ்டிக் கிட்னி டிசீசஸ், அதாவது பரம்பரை ரீதியாக ஏற்படக்கூடிய சில வகையான நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும். இதன் மூலம் ஏற்படக்கூடிய வலிகளுக்கான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்ட், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது சம்பந்தமாக கூட, அதாவது சிறுநீரகங்களுக்கு உட்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள் சம்பந்தமாகவும் வலிகள் காணப்படலாம். இதை தவிர சிறுநீரகம் சம்பந்தமான இடங்களில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு, அதாவது ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு கண்டிஷன்ஸ், அதாவது சிறுநீரினோடு இரத்தமும் கலந்து வெளியேறும். எனவே இது தொடர்பாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும் பட்சத்தில், அல்லது உங்களுடைய சிறுநீரகம் அமைந்துள்ள அமைவிடத்தில் ஏற்படுகின்ற வலிகள் தொடர்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியிலே சிறந்த ஒரு மருத்துவரை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள், அல்லது சிறுநீரகத்தினை பரிசோதிப்பதற்கான அடிப்படை பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இது தொடர்பாக பல வீடியோக்களை நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலில் தனியொரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இருந்தாலும் சின்ன ஒரு லைனில் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஜூஓஃபார் அல்லது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டாக இருக்கட்டும். இதை தவிர பார்த்துக்கொண்டு சொன்னால் கிட்னி ஸ்கேனிங், அதாவது ஸ்கேன் டெஸ்ட், அல்ட்ராசோனோகிராஃபி அல்லது எக்ஸ்ரே, இது போன்ற ஏதாவது ஒரு பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கென்று சில வகையான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக ஒரு வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.